எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. திறமையான ஆள் தான். அமெரிக்காவுக்கு செல்ல போறார். அங்கு ஒரு பல்கலைக்கழகத்துல படித்து அதனுடைய தொடர்ச்சியாக நாசாவில் சென்று பணியாற்றுறதுக்கான வாய்ப்பை கூட எதிர்காலத்துல பெற்றுக்கொள்ள போறார். ஐக்கிய அமெரிக்காவோட யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா. நீங்க சின்னல இருந்தே அந்த எண்ணம் வந்து உங்களுக்குள்ள இருந்திருக்கு. ஸ்பேஸ் ஸ்டேஷன் போக சான்ஸ் கிடைச்ச அதுதான் மேக்ஸிமம். சொல்றத பார்க்க போனா எப்படி இணையத்தை சரியா பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்திருக்கீங்கன்றது விளங்குது. கராத்தே செய்வேன், பைக் ரைடிங் செய்வேன். இதுக்கு யார் உங்களை வழி நடத்தினவர்கள்? 10 வருஷமா நான் இதுக்காக தயார்படுத்தி நீங்க சொல்லவே எனக்கு படபடக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இப்போ எனக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த தங்கச்சி விண்வெளி ஆராய்ச்சி துறை சார்ந்து படிக்கிறதுக்காகவும் அந்த துறையில் நீடித்து நிலைக்கிறதுக்காகவும் இப்போ ஒரு நாட்டுக்கு போகிறா. அந்த வாய்ப்பை இன்னொருவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரான்னு கேட்டால் இல்லை. அந்த வாய்ப்பை தானாகவே படிக்கிற காலத்தில் இருந்து முயற்சி செய்து உருவாக்கி இருக்கிறார். இப்போது அவர் அமெரிக்காவுக்கு செல்ல போகிறார். அங்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் படித்து அதனுடைய தொடர்ச்சியாக நாசாவில் சென்று பணியாற்றுறதுக்கான வாய்ப்பை கூட எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ள போகிறார். எனவே இந்த தங்கச்சியினுடைய இந்த முயற்சி வாழ்த்தப்பட வேண்டிய என்ற நோக்கத்தோடு இந்த காணொளி பதிவு செய்யப்படுகிறது. அதைவிட இன்னொன்று, இது மாதிரி இன்னும் நிறைய பேர் விண்வெளி ஆராய்ச்சி துறை சார்ந்து பணியாற்றணும், அந்த துறைக்குள்ள போகணும் என்று யோசிப்பார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டில் அதுக்கான சந்தர்ப்பம் இப்போ உயர்தரம் என்று எடுத்துக்கொண்டா கலைப்பிரிவு, வணிக பிரிவு, அந்த மாதிரியான சில பிரிவுகள் தான் இருக்குது. இந்த விண்வெளி ஆராய்ச்சி துறை சார்ந்து நாங்கள் கேள்விப்படுறதே இல்லை. நாசா ஒரு புகைப்படம் வெளியிட்டிருக்கண்டு காணொலியில் பார்க்குறோம், புகைப்படங்களில் பார்க்கிறோமே தவிர அதை தாண்டி அந்த துறை சார்ந்த தெளிவு என்பது இங்கே எங்களுக்கு புகுத்தி வளர்க்கப்படையில்லை என்பதுதான் அடிப்படையான உண்மை. எதிர்காலத்தில் எங்களுடைய நாட்டினுடைய நிலைமையே அப்படித்தான் இருக்குது. எனவே அப்படியான நிலையில் இங்கே இருந்து நிறைய பேர் அங்கே போய் படித்து அந்த துறையில் பணியாற்றி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் இருந்து முதலாவதாக இந்த விண்வெளி ஆராய்ச்சி துறை சார்ந்து போய் படித்து அந்த துறையில் தொடர போகிற முதல் பெண் இவர் என்று தான் நான் நினைக்கிறேன். இதை தாண்டி எனக்கு அப்படி இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இப்போ அந்த தங்கச்சியோட கதைக்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? மிதுனா மெக்ஸ்டோனி வாசகன். பிறந்த ஊர்? பிறந்தது வளர்ந்தது எல்லாமே உடுவில் சங்குவேலி. சரி, உங்களுடைய குடும்பம் பற்றி சுருக்கமாக சொல்லுங்க. என்னோட அப்பாட பேர் பிரபாகரன். முதல் வெளிநாட்டில் வேலை செய்தவர் 17 வருஷம். அதுக்கு பிறகு அம்மாவை திருமணம் முடித்து இங்கே வந்து நான் பிறந்து அதுக்கு பிறகு வெளிநாட்டு வேலையை முடித்து இங்கே இப்போ வியாபார நடவடிக்கையில் ஈடுபட்டு வரார். அம்மா வந்து வீட்டு பணிப்பெண். உங்களுடைய கல்வி நடவடிக்கையை சொல்லுங்கள். முன்பள்ளி, முதலாம் ஆண்டு, உயர்தரம் வரைக்கும் எங்கே படித்த நீங்கள்? நான் இந்த பாடசாலையை வந்து இந்து லஞ்சம் மன்றம் மேற்கு உடுவில் அதில் கல்வி கற்றனான். அதுக்கு பிறகு ஆரம்ப பாடசாலை வந்து சுன்னாகம் நாகேஸ்வரி வித்தியாலயத்தில் 5ஆம் ஆண்டு வரை கல்வி கற்று 2014ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் 181 புள்ளிகளை பெற்றனான். அதை தொடர்ந்து வேம்படி மகளிர் உயர்தர பாடசாலையில் தரம் 6ல் இருந்து உயர்தரம் வரை கல்வி கற்றனான். அதில் சாதாரண தர பரீட்சையில் 9A பெறுபேறுகளை பெற்றனான். உயர்தரத்தில் நீங்கள் என்ன பாடம் தேர்வு செய்தீங்க? ஏனென்னா இப்போ இந்த விண்வெளி ஆராய்ச்சி துறை சார்ந்த கல்வி நடவடிக்கைன்றது உயர்தரத்தில் அவ்வளவு பெருசா இல்லை. அப்போ நீங்கள் தெரிவு செய்த பாடம் என்ன? பௌதிக விஞ்ஞானத்துறையை தெரிவு செய்தனால். எங்களோட நாட்டில் வந்து விஞ்ஞான ஆராய்ச்சி சம்பந்தமான எந்த ஒரு துறையுமே இல்லை. ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சம்பந்தமான நேரடியான எந்த ஒரு துறையுமே இல்லை. அதற்கு மிக நெருங்கிய துறை என்ற விஞ்ஞானத்துறை. விஞ்ஞானத்துறையிலேயும் உயிரியல் விஞ்ஞானத்துறை இருக்குது, பௌதிக விஞ்ஞானத்துறை இருக்குது. பௌதிக விஞ்ஞானத்துறை தான் விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட நெருங்கிய துறை. அதன் காரணமாக நான் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்து A-லெவல் கற்றுக்கொண்டிருக்கிற காலப்பகுதியில் வந்து பாடசாலையில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக எனது பாடசாலை கல்வியிலிருந்து முற்றுமுழுதாக விலகி 2ஆம் நிலை கல்வியை இலங்கையில் பூர்ணப்படுத்தி இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு சிந்தனைக்காக மட்டும் நான் உயர்தர பரீட்சையை எழுதியிருந்தேன். நீங்கள் உயர்தரம் படிக்கும்போது இடையில பள்ளிக்கூடத்துக்கு போகிறத நிறுத்திட்டீங்கள், அதுக்கு என்ன காரணம்? பாடசாலை சூழல் சார்ந்த ஒரு காரணம்தான். நான் அதை இப்போ சொல்கிறத விட ஒரு நல்ல நிலைமையில் இருக்க சொல்லணும்னு விரும்புகிறேன். அது பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளான உண்டுன்னு நினைக்கிறேன் நான். அப்படித்தானே? சரி, அப்போ அதை இப்போ தவிர்த்து கொள்வோம். ஆனால் நீங்கள் ஒரு உயரத்தில் போய்க்க அதை தெரியப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறத பார்க்க போக இடையில நிறுத்தி இருக்கிறீங்கன்னா உங்களோட கல்வியை கூட அது பாதிச்சிருக்குது. என்ன இப்படி நிறைய பேரை நிறைய இடங்கள்ல பாதிக்குது. அது வெளியில கொண்டு வரப்படணும். ஆனால் நீங்கள் ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில சொன்னா நல்லா. சரி, இப்போ உயர்தர பரீட்சை பெறுபேறு தான் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததா? நிச்சயமாக இல்லை. அப்போ நீங்கள் உயர்தரம் படிக்கும்போது பள்ளிக்கூடம் போகிறத நிறுத்திட்டீங்க. இங்கே மேலதிக வகுப்புகளுக்கு போனீங்களா? உயர்தரம் சார்ந்த வகுப்புகளுக்கு?
ஓ லெவல்ஸ் செய்துட்டு இருக்கேக்கே ஏ லெவல்ஸும் செய்துட்டு இருந்தேன் நான். ஏன்னா ஓ லெவல்ஸ் வந்து எங்களோட பட்ச் தான் ஃபர்ஸ்ட்டாக டிசம்பர் நடக்க வேண்டிய எக்ஸாம்ஸ் வந்து மார்ச்சுக்கு போனது, போஸ்ட்போன் ஆனது கோவிட் காரணமாக. அதன் காரணமாக நான் டிசம்பரே ஓ லெவல்ஸுக்கு ப்ரிப்பேர்ட் ஆகிட்டேன். அப்போ அப்பாட கைடின் கீழே ஒரு ஆசிரியர் பௌதிகவியலை பிரத்யேகமாக வீட்டில் படித்தேன். தொடர்ந்து ஓ லெவல்ஸ் ஸ்டடீஸோடு சேர்த்து ஏ லெவல்ஸையும் பேரலாக செய்துட்டு இருந்தேன். ஓ லெவல்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு முதல் நாள் கூட ஃபிசிக்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன். அவ்வளோ தூரம் எனக்கு ஓ லெவலில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கு பிறகு விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தமான துறை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே வந்த கனவு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நான் இதுக்காக தயார்படுத்தி வந்த விஷயம்தான். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நிறைய பேராசிரியர்களோட அட்வைசஸின் கீழே தான் நான் ஏ லெவல்ஸில் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமை தெரிவு செய்து ஏ லெவல்ஸை கண்டினியூ பண்ணினான். சரி, அப்போ நீங்கள் பரீட்சை எழுதுனீங்க, ஆனால் அதில் நல்ல சித்தி அடையணுமென்ற நோக்கம் உங்களுக்கு இருக்கையில காரணம் இந்த விண்வெளி ஆராய்ச்சி துறை சார்ந்து போகணுமென்ற நோக்கம் தான். இப்போ உங்களுக்கு எந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு? ஐக்கிய அமெரிக்காவோட யூனிவர்சிட்டி ஆஃப் அரிசோனா கொலாபரேஷன் ஆஃப் நாசா. சரி, அந்த பல்கலைக்கழகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஏன்னா இங்கே நீங்கள் தனியார் துறை சார்ந்து ஏதாவது கல்வி நடவடிக்கை மேற்கொண்டீங்களான்னு கேட்டால் இல்லை. உயர்தரத்துக்கு பிறகே நீங்கள் இதை தேட தொடங்கிட்டீங்க. நீங்கள் சொல்கிறத பார்க்க போனால் எப்படி இணையத்தை சரியாக பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்திருக்கீங்கன்றது விளங்குது. அப்போ அந்த வாய்ப்பை எப்படி நீங்கள் உருவாக்கி கொண்டீங்க, அல்லது இது கடவுளாக கொண்டு வந்து கொடுத்ததா? அப்படி எதுவுமே சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நான் அவதானிக்கிற வரைக்கும் உங்களுடைய 100% முயற்சி இதுக்குள்ளே இருக்குன்றது விளங்குது. எந்த உண்மையான அடிப்படை நோக்கம் வந்து இது வந்து என் லைஃப்பில் வந்து 3 இது இருக்கு, 3 வித்தியாசமான இது இருக்குது சொல்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணது எப்படின்னா ப்ரொஃபஸர் ஒரு ஆள்கிட்ட அட்வைஸை இதில் எடுத்து இங்கே ஒரு நல்ல டாப் ரிசல்ட் எடுத்து இந்தியாவில் வந்து நல்ல ஒரு இன்டர்வியூன்னு ஃபேஸ் பண்ணி அதில் உங்களுக்கு செலக்ட் ஆனீங்கன்னா யூஎஸ் போய் எந்த ஸ்டடீஸை தொடர்ற மாதிரி அப்படி தான் அது சொன்னது. எனக்கு அதுக்கான முழு நம்பிக்கையுமே இருந்தது. ஏன்னா நான் ஓ லெவலோடய ஏ லெவல்ஸ் செய்தேன். நான் இப்போ எனக்கு வந்து திரும்ப மேலதிக வகுப்புகளுக்கு ஏ லெவல்ஸுக்காக செல்லிக்க நான் ஆல்ரெடி படித்த விஷயத்தை தான் திரும்ப படிப்பேன் இல்லையா? அப்போ இன்றைக்கு இன்னும் ஒரு ஆழமான இது இருக்கும். அதுக்கான எனக்கு முழு நம்பிக்கையும் இருந்தது. அதுக்கு பிறகு நான் இன்னும் ஒரு பல்கலைக்கழகம் சம்மந்தமாக சர்ச் பண்ணினா அது எப்படின்னா நாங்கள் எங்களோட கோஸ்ட் ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணி போய் யூஎஸில் வந்து எங்களுக்கு 1 வருட கால கல்வி நடவடிக்கைகள் இருக்கும். அது அவ்வளோத்தையும் நாங்கள் தொடர்ந்து கடைசியாக ஒரு புக்லெட் சப்மிட் பண்ணணும். அதில் வந்து நாங்கள் செலக்ட் ஆனால் தொடர்ந்து அந்த கோர்ஸை தொடரலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் திரும்ப நாட்டுக்கு வரணும். அப்படியான ஒரு இதை சூஸ் பண்ணினா அதுலேயுமே எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அப்படி சூஸ் பண்ணி கொண்டு போய்க்க தான் எனக்கு இந்த யூனிவர்சிட்டியோட ரீஜனல் டைரக்டருன்ற கண்டெக்ட்ஸ் வந்து கிடைச்சதால இப்போ பிறகு எடுத்து இது பார்த்தா எப்படின்னா இது வந்து யூனிவர்சிட்டி இன்டர்வியூஸ் அதுக்கு பிறகு அவங்க சில ரிசர்ச்சர்ஸ் வந்து நாங்கள் செய்கிற ரிசர்ச்சர்ஸ் வந்து சப்மிட் பண்ணலாம் அவங்களுக்கு. அதில் அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பயர்ஸ் இருந்தால் இப்போ அதுக்கான தகுதி எங்கள்கிட்ட இருக்குமெண்டா நாங்கள் அதுக்கான இதுக்கு தகுதியாகும். அப்படியான ஒரு இதுதான். அப்போ நாங்கள் போய் 1 வருஷம் எங்களோட இதை ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப வந்து தச்செல்லாம் இப்போ ஒரு இதெல்லாம் நான் திரும்ப வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி என்றைக்கு அதை விட இது சிறந்த வாய்ப்புண்டு எனக்கு தோணினது. அப்போ தோணிக்கு தான் இதுக்கு போனான். இது எப்படின்னா யூனிவர்சிட்டிக்கு முதல் அப்ளை பண்ணி யூனிவர்சிட்டி இன்டர்வியூ வைக்க வந்து எங்களோட ரிசர்ச்சிங் சம்மந்தமான கொஷின்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். சில நாடுகள்லாம் பெரு அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் பெருபற்றை விட திறமைக்கு தான் நிறைய இடங்களில் மதிப்பு கொடுப்பாங்க. இப்போ அப்படி என்றைக்கு தான் அந்த இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி இப்போ அவங்க வந்து என்னோட துறை சார்ந்த கேள்விகளை வந்து என்னிட்ட கேட்பாங்க. என்னோட க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் ஐக்யூவை டெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஆன விஷயங்கள் தான். இப்போ பூமியை நோக்கி ஒரு கல் வந்துட்டு இருக்குதுண்டா அவங்க சொல்லுவாங்க இந்த ஸ்பீடில் இந்த இடத்துல இவ்வளோ அளவு தூரத்தில் இப்படி ஒரு கல் வந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் இதுக்கு ஒரு என்ன சொல்யூஷன்ஸ் எடுப்பீங்க, அப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு வந்து நாங்கள் அக்யூரேட்டாக இப்போ என்ன சொல்கிறேன் நாங்கள் என்ன யோசிப்போம் என்றதை அவங்களுக்கு அப்ளை பண்ணி ஆன்சர் சொன்னால் சரி. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு கன்செப்ட் எடுத்து நாங்கள் சர்ச் பண்ணுற விஷயங்களை வந்து அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிக்க நாங்கள் அதோட ஃபுல் இதை எழுதி கொடுத்து கடைசியாக அப்ஸ்ட்ராக்ட்ஸ் வந்து எழுதி கொடுப்போம். ஆய்வு சுருக்கம் எழுதி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுவோம். அதில் இப்போ எங்களோட நாலேஜ் எப்படி இருக்குது அதில் எல்லாம் பார்த்து எங்களோட ரிசல்ட்ஸ் வரும். அப்போ அதில் வந்து நாங்கள் செலக்ட்னா ஸ்காலர்ஷிப்
எடுப்பாங்க. இப்போ செலக்ட் அதில் இருக்குது பாயிண்ட்ஸ். இப்போ நாங்கள் அவங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடுண்டா ஸ்காலர்ஷிப் இருக்கும், அதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்காலர்ஷிப், அதுக்கு பிறகு ஃபுல்லாக நாங்கள் பே பண்ணி போக வேண்டியிருக்கும். அப்படி ஒவ்வொரு உங்களுக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சது? எனக்கு ஃபுல் ஸ்காலர்ஷிப் கிடைச்சது. திறமையான ஆள் தானே. இப்போ நீங்க அந்த நேர்முக தேர்வில் நீங்க பங்கு பெறுறீங்க தானே, அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்ததா? கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை, அது கிடைக்கும் போது உங்க மேல உணர்வு எப்படி இருந்தது? எனக்கு நம்பிக்கை இருந்தது. இதுக்கு வந்து 14 days எடுக்கும் இது இந்த ரிசல்ட் வரது. அந்த 14 days-உமே ஒவ்வொரு நிமிஷமுமே ஒரு இதாக தான் அது ஒரு நாள் அறிவிச்சு வருமா இல்லை அது திடீர்னு ஒரு நாள்? 7 to 14 days-க்குள்ள எங்களுக்கு மெயில் வரும் அதுக்குள்ள. அதுக்குள்ள. அப்போ அவ்வளோ நாளுமே ஒரு படபடப்பான நாட்களாக, எனக்கு படபடப்பான நாட்களாக தான் இருக்கும். பிறகு செலக்டட் வந்த உடனே அது எப்படி இருந்தவங்க? அந்த ஏனண்டா நீங்கள் சின்னல இருந்தே அந்த எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே இருந்திருக்கு, அந்த ஒரு ஆர்வத்தோடு இருந்திருக்கிறீங்க. இப்போ இவ்வளவு தூரம் ஒரு கனவோடு இருந்தவங்களுக்கு இது கிடைச்ச பிறகு எப்படி இருந்தது? ஹாப்பி தான். உண்மையாக சொல்ல போனால் என்ன நான் திரும்பி பார்த்த மாதிரி ஒரு உணர்வு தான். ஏனெண்டா நான் முதலே சொன்னேன் தானே, A-levelsலேருந்து லீவ் ஆகிட்டேன்ன்றது வந்து. இப்போ A-levelsலேருந்து லீவ் ஆகிற வந்து இப்போ நார்மலாக எங்களோட ஊரை பொறுத்தவரையில் வந்து நான் ஊரில் வந்து என்னென்னு சொல்கிறேன், O-levels சரி, ஸ்காலர்ஷிப் சரி, எல்லாமே ஒரு டாப் ரிசல்ட்ஸ் எடுத்த ஒரு பிள்ளை. அப்போ அப்படியேண்டேக்க ஊர் சரி, சமூகம் சரி, பெற்றோராக இருக்கட்டும் சரி, பாடசாலையில் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆக்களாக இருக்கட்டும் சரி, இப்போ எனக்கு A-levelsல படிப்பிச்ச சேர்மாராக இருக்கட்டும் சரி, இப்போ எல்லாருமே நான் A-levelsலேருந்து இருந்த போல் லீவ் ஆகிக்க வந்து இப்போ எல்லாமே யோசிப்பாங்க, அடுத்த பாதை என்ன, இந்த பிள்ளை இப்படி செய்ய நிறைய பேர் சொல்லி கூட இருக்காங்க. யாருக்குமே அந்த இடத்துல நான் இந்த காரணத்தை சொல்லல. அது இப்போ சொன்னாலும் யாருமே அதை அக்செப்ட் பண்ண போகிறதும் இல்லை. இதுக்காக இதை விட்டுட்டு போகிறதா அப்படியெல்லாம் கிடைக்காது. ஏன்னா யாருமே போனது இல்லை. இப்போ அது அவங்களோட பிள்ளைன்னு சொல்லலாது. இப்போ இதுக்கு முதல் யாருமே போனது இல்லைன்றதால இங்கே இருந்து சாத்தியமா, அப்போ இதை விட்டுட்டு இப்படி செய்ய வேணாம், நல்ல செகண்ட் சைஸ் செய்யுங்க, அப்படி ஏதாவது ஒன்று தான் சொல்லுவாங்க. அப்போ அப்படியான சுச்சுவேஷனை நான் நிறைய சொல்ல கேட்க வேண்டிய வந்திருக்கு அந்த இடத்துல இருந்து. இப்போ நான் கூடுதலாக விஷயத்தில் சொல்கிற ஒரு விஷயம், ஒரு இதுன்னு சொல்லுவேன், பி கான்ஃபிடென்ட், ஆல் கம்ஸ் யுவர் வே, தென் ஃபியூச்சர் வில் பி ஆன் யுவர் ஹேண்ட்ஸ் ஒன் டே அப்படின்னு சொல்லுவேன். இப்போ துணிவாயிரு, எந்த பாதையில் பயணி, எப்போவாத ஒரு நாள் உண்ட கையில் உண்ட எதிர்காலம் வரும். அது நான் எப்போவுமே யோசிச்சு வச்சிருக்கிற ஒரு விஷயம். அம்மா அப்பாவே சொல்லியிருப்பீங்க தானே, இதுக்காக நீ படிப்பை விட்டுட்டு வந்திருக்கியான ஒரு? இல்லை, அப்படி எந்த இதுலையுமே சொல்லல. அவங்களுக்கு வந்து அந்த டைம் எனக்கு சரியா நான் அதில் பாதிக்கப்பட்டுட்டேன் என்ற ஒரு கவலை, ஏக்கம் இருந்து கொண்டேன். அதுவும் நான் ஒரு பிள்ளையாக இருக்கேக்க இப்படியும் நடந்துட்டுதே என்றது ஏக்கம். இப்போ இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரப்போகிறேன், இப்போ நல்ல மகிழ்ச்சியாக இருக்கேன், மகிழ்ச்சியில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. நான் இப்போ அந்த அவளை வெளியால் வரும் வரைக்கும் என்ன செய்ய போகிறேன் என்றது, இதை முடிச்சு வருவேனா என்ற பல கேள்விகள் இருந்தது அவங்களுக்குள்ளேயும். அப்போ அப்படியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்த டைம் இந்த ரிசல்ட் எனக்கு வரைக்க அது வந்து என்ன சொல்கிறேன், நான் A-levels இப்போ நான் சொன்னேன் தானே, O-levels படிக்க A-levelsம் செய்தனாண்டு அந்த டைம் பார்த்த மிதுனாவை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. சரி, இப்போ நீங்கள் வந்து அரிசோனா பல்கலைக்கழகத்துக்கு போகிறீங்க. அங்கே போய் அடுத்த கட்டமாக நீங்கள் நாசாவில் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. இனி வருகின்ற நாட்களில் உங்களோட செயற்பாடுகள் எப்படி இருக்குது? முழு நேரமாக அங்கே படிப்பில் தான் இருக்கணுமா, அல்லது அங்கே போய் உங்களோட துறை சார்ந்து என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ ஸ்ரீலங்காவிலேருந்து நான் போகிறதால எங்களுக்கு ஃபவுண்டேஷனல் ஸ்டடீஸ்ன்றது இல்லை. இப்போ அங்கேயே படித்த பிள்ளைகளுக்கு வந்து யூஎஸ்ல வந்து ஹை ஸ்கூல்ஸ்லேயே வந்து ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அதான் இந்த ஸ்ட்ரீம். அப்போ ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் சம்மந்தமான பேசிக் விஷயங்கள் வந்து சின்னல்ல இருந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்துடும். இப்போ எங்களோட நாட்டில் சில பாடங்கள் சின்னல்ல இருந்தே இருக்கு தானே, அதே மாதிரி அங்கே அந்த விஷயங்கள் இருக்கு. ஆனால் எங்களுக்கு அப்படியான ஒரு விஷயம் இல்லை. அப்படி அன்றைக்கு நாங்கள் ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸ் செய்ய வேண்டிய தேவையும் இருக்கு. அப்போ ஃபவுண்டேஷன் ஸ்டடீஸை வந்து கேனோனில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஏஐ, ரோபோட்டிக்ஸ் 4லையும் செய்யணும். போன உடனே நான் 2ஐயும் சேர்த்து செய்து கொண்டு போவேன். அது இருந்தால் தான் எங்களுக்கு வந்து நிறைய ப்ரொஜெக்ட்ஸ் வந்து சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும். இப்போ நாங்கள் வேற கண்ட்ரிலேருந்து போகிறதன் காரணமாக இப்போ அங்கே அந்த நாட்டு பிள்ளைகளுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை. இது நாளுக்கு நாள் கற்றுக்கொண்டே இருக்கணும், அது வேற. ஆனால் நீங்கள் இப்போ இங்கேருந்து போனதுக்கு பிறகு அந்த அரிசோனா பல்கலைக்கழகத்தில் எத்தனை ஆண்டுகள் இது சார்ந்த இந்த துறை சார்ந்த கல்வி இருக்குது? இப்போ நான் போன உடனே பிஎஸ்சி இன் ஆஸ்ட்ரோனமி அண்ட் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அதுதான் என் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் வரும். அது வந்து 4 வருஷம். அதுக்குள்ளே இப்போ நான் போன உடனே ப்ரொஜெக்ட் சைன் பண்ணலாம். 4 ஆண்டு படித்து கொண்டு இருக்கும் போதே உங்களுக்கு அது சார்ந்த ப்ரொஜெக்ட் வரும். அது
கண்டுபிடிப்புகள் சார்ந்து நீங்கள் சொல்கிறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு பொருளை வந்து வடிவமைத்து உருவாக்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அது சார்ந்தெல்லாம் வரும். இப்போ இந்த 4 ஆண்டு பல்கலைக்கழக படிப்பு முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்குது? செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரைக்கும் நாசாக்குள்ள நாங்கள் ஒரு ஸ்டாஃபாக போகக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதால தான் இந்த யூனிவர்சிட்டி ஸ்பெஷல் டாப் கொலாபரேஷன் ஆஃப் நாசான்னு அதுக்கான சான்சஸ் இருக்கும். அதுக்கு நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கான சான்சஸ் இருக்கும். இப்போ நாங்கள் முதல் ஒரு சின்ன பொசிஷனில் போவோம், உள்ளுக்கு போயிட்டு இப்போது நாங்கள் விசிட் பண்ணலாம் விசிட்டராக. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டாஃபாக போயிட்டு இப்போ அங்கே போயிட்டு அங்கே உள்ளே இருக்கிற ப்ரொஜெக்ட்ஸுகள் அதுகளெல்லாம் செய்து அங்கே இருக்கிற பெர்ஃபார்மன்ஸால் தான் எங்களோட மெயின் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களோட நாலேஜ் இருக்குதுன்றதான் விஷயம். இப்போ அதை செய்து போகிக்க அதில் ஒரு சான்ஸ் வந்தால் ஆஸ்ட்ரோநாட்லேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் போக சான்ஸ் கிடைச்சா அதுதான் மேக்ஸிமம். அதுதான் உங்களோட உயர்ந்தபட்ச இலக்கு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-60 வயசுகள் தான் பொதுவாக சாத்தியப்படும். அதுவும் என்னென்னு சொல்கிறது, இப்போ அங்கத்தே பிள்ளைகளுக்கே அது சாத்தியப்படுறதுன்றது. இப்போ அது சாத்தியப்படுறதுன்னு சொல்கிறது, இப்போ ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஆக்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், ஒரு 1000 பேர் ஒரே டைமில் போகிறாங்கன்னா ஏதாவது 1-2 பேருக்கு தான் அது சாத்தியப்படும். அதுதான் இப்போ அதில் 1000 பேர்ட்ட இலக்குமே அதான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன திறமை இருக்குன்னா சொல்லுங்க, என்னென்ன செய்வீங்கன்னு? நான் வந்து ஐடி சம்மந்தமான ஃபுல்லாகவே சாஃப்ட்வேர் டெவலப்பிங்ஸ் அதுகள் ஃபுல்லாகவே செய்வேன். அதை விட சமயம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆழமான ஒரு அறிவு இருக்குது, கோயிலோடையெல்லாம் சரியான ஈடுபாடு. அதை விட பரதா செய்வேன், பரதநாட்டியம், கராத்தே செய்வேன், பைக் ரைடிங் செய்வேன், மேக்கப் பியூட்டிஷியன் சைடாக ஃபுல்லாகவே செய்வேன். அதை விட ஹோம்லிகளாக சமைப்பேன், நல்லா வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் அதுகளை எல்லாமே செய்வேன். அதை விட வீட்டில் ஒரு எலக்ட்ரிக் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டுனா அதை என்னால் திருத்தி கொள்ள இயலும். இப்போ வீட்டில் ஒரு மேசன் வேலை நடக்குதுன்னா அதை என்னால் சூப்பர்வைஸ் பண்ண இயலும். இப்போ அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஒரு துறைக்குள்ளேயே நீங்கள் இருக்கல, அந்த விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் இருந்து கதைக்கிற இந்த வீடு நான் டிசைன் பண்ணி கட்டின வீடு, ஓனா நான் டிசைன் பண்ணி இதில் இருக்கிற ஜன்னலில் இருக்கிற க்ரில்ஸில் இருந்து ஃபுல்லாகவே எந்த டிசைனிங். இது நான் A-levels படிக்க கட்டின வீடு. இப்போ இது ஒரு சாதாரண வீடு, நான் A-levels படிக்க நானே டிசைன் பண்ணி கட்டினதுன்றது வந்து ஒரு விஷயம். சரி, அப்போ இவ்வளவு திறமையோடு இருக்கிறீங்க, நீங்கள் அந்த நாசால போய் பணியாற்றி கொண்டு இருக்கிறீங்க. அடுத்த கட்டமாக ஒரு 10-15 ஆண்டு கடக்கும் போதே நீங்கள் இங்கே இருக்கிற பிள்ளைகளை வழிகாட்டுற மாதிரி வந்துடுவீங்க. என்ன செய்யலாம்னு யோசிச்சிருக்கீங்க? கண்டிப்பாக எனக்கண்ட ஒரு நேம் வரைக்க நான் இங்கே ஒரு இன்ஸ்டிடியூஷனோட ஓப்பன் பண்ணி அதில் பிள்ளைகளை கைட் பண்ணிப்பேன். இதில் ஆர்வம் இருக்கிற பிள்ளைகளை கைட் பண்ணி இப்போ அப்படி அன்றைக்கு இப்போ எந்த நேம்லேருந்து நான் கரெக்டாக பண்ணி வர பிள்ளைகளை ஈஸியாக அங்கே அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். அப்படியான ஒரு டைம் கிடைக்குமா இருந்தால் கண்டிப்பாக நான் இங்கே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி கைட் பண்ணி கண்டிப்பாக அந்த பிள்ளைகளை இதனும். அதை விட நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னென்னு உங்களுக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, தனக்கும் இப்படி சில பேர் சொல்லியிருக்காங்க, தனக்கு இப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லுங்களேன் இப்படி வேண்டும். நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் இப்படி தான் இது செய்யுங்க. ஆனால் நான் எப்போவுமே இலங்கைண்ட கல்வி நடவடிக்கைகளையும் இலங்கைண்ட இதையும் மதிக்கிறேன். இப்போ நான் A-levels லீவ் ஆகிட்டேன்னு எந்த ஒரு பிள்ளைக்குமே சொல்ல மாட்டேன், நீ A-levelsலேருந்து லீவ் ஆகு ஏற்பட்ட சிக்கலால் தான் இதென்ன. அப்போ நான் அவங்களுக்கு எல்லாருமே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் A-levels முடிச்சுட்டு நீ சொல்லு, அதுக்கு உங்களை கைட் பண்ணுறேன். இப்போ எந்த விண்வெளி ஆராய்ச்சி சம்மந்தமான கற்க இலங்கையில் இருந்திருக்குமா இருந்தால் கண்டிப்பாக நான் இந்த A-levels லீவ் ஆகியிருக்க மாட்டேன். இப்போ எனக்கு வடிவாக தெரியும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் ஒரு ஓப்பனாக இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சதால தான் நான் எந்த பல்ல தானே A-levelsலேருந்து லீவ் ஆகினேன். ஃபுல்லாகவே அதில் ஃபோக்கஸ் பண்ணி ஏலாமல் அப்படி இல்லை, இப்போ நானும் அதுலேருந்து லீவ் ஆகினேன். இப்போ இலங்கையில் அப்படி ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமெண்டா நான் கண்டிப்பாக எந்த வேலை போயிருப்பேன். இந்த துறை சார்ந்து நீங்கள் ஆய்வு செய்ததால் உங்களுக்கு இங்கே இருந்து எவ்வளோ பேர் அங்கே போயிருப்பீர்மன்றது தெரிஞ்சிருக்கும். கூடுதலாக தெற்கில் இருந்து தான் போயிருக்குமென்னு சொல்கிறீங்க. நான் முன்னோட்டத்தில் நீங்கள் சொன்ன தகவல் அடிப்படையில் சொல்லியிருந்தேன், நீங்கள் இருந்து யாழ்ப்பாணத்திலேருந்து போகிற முதலாவது பெண் நீங்கள் தானே. இப்போ நீங்கள் ஆராய்ஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் இருந்து வேறு யாராவது போயிருக்கணுமா? நான் ஆராய்ஞ்ச அளவில் முதல் ஒரு அண்ணா போயிருக்காரு, அவருக்கும் ஸ்கூல் ஒன்று கிடச்சி போனவர். போய் என்னென்னா அவர்கிட்ட பாதை வந்து வேறு ஒரு ட்ரெக்கில் போய் கொண்டிருக்காங்கள, டப்புன்னு பிடிச்சி கொண்டு போய் அங்கே விட்டால் சர்வே பண்ணுவாங்களாண்டா இல்லை. அப்போ அப்படி போய் சர்வே பண்ணிடலாண்டு இப்போ திரும்ப நாட்டில் இருக்காரு. தமிழ் 12 வரும்போது ஏற்கனவே யாராவது போயிருக்கணுமா?
எனக்கு தெரிஞ்ச அளவில் இல்லை. இல்லை, நீங்கள் சொன்ன அடிப்படையை தான் நான் முன்னோட்டத்திலையும் பதிவு செய்தேன்னா அதால் கேட்குறேன். இப்போ தமிழ் இளைஞர்கள் தமிழ் படியிலும் போயிலையா? ஆண்கள் பெண்கள் யாருமே போயில இது வரைக்கும். அப்ப நீங்க தான் அண்மையில இல்ல நான் சொல்றது. இப்ப சில வழிகளில் வெளிநாட்டுல பிறந்த பிள்ளைகள் அங்கே இருந்து அது சில பேர் வந்து இன்ஜினியரிங் அது பேச்சுலர்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் அதுகளுக்காக வேற வேற துறைகளுக்கு போய் அதுக்குள்ள வந்திருக்காங்க. இப்ப செக்டர்ஸோட இப்ப இன்ஜினியர்ஸாக கனெக்ஷன்ஸ்ல இருப்பாங்க சில இதுகளுக்கான. அப்படி இப்ப மாஸ்டர்ஸ் அப்படி செய்ய போனாக்கள் இருக்காங்க. அதை இப்ப இங்க படிச்சு மாஸ்டர்ஸ் அப்படி இப்போ இன்ஜினியரிங் ஃபீல்டு சம்மந்தமாக அப்படி வந்தாக்கள் இருக்காங்க. விண்வெளி ஆராய்ச்சியாளராக அப்படி போனாக்கள் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் தான். இதுக்கு யார் உங்களை வழி நடத்தினவர்கள்? இந்த துறையில் எனக்கு இந்த ஆர்வம் வந்ததுக்கான காரணமும் அப்பாண்டு தான் நான் நம்புகிறேன். ஏனெண்டா அப்பா வந்து நிறைய சுய இன்வென்ஷன்ஸ் அதுகளெல்லாம் நிறைய செய்வார். ஆனால் அவருக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு உண்டியல் ஒன்று செய்தார். அந்த காயின்ஸ் வேல்யூ போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும் என்ற சிஸ்டத்தில் செய்தார். இப்போ வந்து அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் 10-15 வருஷத்துக்கு முன்னால் அவர் தானாக யோசிச்சு செய்கிறதுன்றது ஒரு நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி. அதை விட சைக்கிள்ஸ் அதுகளெல்லாம் தானே டிசைன் பண்ணி தானே செய்திருக்காரு. இப்போ அப்படி சைக்கிள்ஸ் இருக்குது. இப்போ முன்னுக்கு ஓடினா ஓடும், அதை பின்னுக்கு பெடல் பண்ணினோம்னா பிரேக் சிஸ்டம். அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அப்பா தண்டப்பாலையே செய்வார். அப்போ அவர்கிட்ட இருந்து வந்த ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். எனக்கு இப்படி ஒரு இது இருக்குன்னா நான் அதை அப்பாட்ட இருந்த ஒரு விஷயமா தான் நான் சொல்லுவேன். அதாவது தமிழ் பெண் அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு. சரி, நன்றி. உங்களோட கதைச்சதில் மகிழ்ச்சி. இலக்கம் வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். நன்றி.